ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கி துர்காஷ்டமி. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக சாம்பார் சாதம் பண்ணணும். சரிங்களா? இதுக்கு வந்து வெங்காயம்லாம் போடக்கூடாது, பூண்டு வெங்காயம்லாம். நான் போட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ்னால் கேரட், பீன்ஸு, அவரைக்காய், நூல்கோசு, கத்தரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி, இது மட்டும்தான் போட்டிருக்கேன். நம்ம ஆர்டினரி டேஸில் வீட்டுக்கு பண்ணாக்கா ஆனியன்லாம் போட்டுக்கலாம். இன்றைக்கி போடக்கூடாது, அதனால் போடல. அதுக்கப்புறம் வந்து இதில் என்னென்ன இது போட்டிருக்கேன்னாக்கா, அரைச்சிருக்கு வந்து தனியா, காஞ்ச மிளகா வத்தல், அது காஷ்மீர் சில்லி, அதுக்கப்புறம் வந்து பொடி இல்லை, காஷ்மீர் சில்லியாகவே, அதுக்கப்புறம் வந்து தனியா, கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம். சரிங்களா? அப்புறம் தேங்காய். இதெல்லாம் நல்லா ஒரு ஸ்பூன் நெய் போட்டு இது எண்ணெய் ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஃபைனலாக தேங்காயும் போட்டு அதுலேயே நல்லா ஸ்லிம்மாக வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வரும். ஓகேவா? வெளிச்சத்தில் காட்டுறேன். சூப்பராக வரும். இதை வந்து புளி தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இதில் வந்து ஏற்கனவே நான் அந்த புளி தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றிட்டு பெரிய கடாயில் வச்சுக்கோங்க. ஒரு இல்லை பாத்திரத்தில் வச்சு கடுகு, ஒரு 2 வெந்தயம் தாளிச்சிட்டு கருவேப்பிலை, பெருங்காயம்லாம் தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பருப்பு சாதம் வேக வச்சுருக்கோம் ஆல்ரெடி. சரியா? 1 டம்ளர் பருப்புக்கு ஒரு அரை டம்ளர் பருப்பு போட்டு நல்லா கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு குக்கரில் வச்சுக்கோங்க. நல்லா வெந்து மசிச்சு வரும். அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோவும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி போடல, ஆனால் பொட்டேட்டோ கூட போடுங்க, இதில் நல்லா தான் இருக்கும். பூசணிக்காய் போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த 2 நான் போடல, எங்கள் இல்லை, வீட்டில் இல்லை. ஸோ வாங்கி போட வேணாம், இருக்கிற காய் வச்சே போட்டு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து அந்த தாளிச்சதுலேருந்து இந்த காய்கறியெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் புளி தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 85% நல்லா வெந்த உடனே நம்ம அரைச்சதை எடுத்து போட்டுக்கோங்க. அது ஒரு 5% வெந்த 5 to 7 மினிட்ஸ் வேகட்டும். வறுத்ததுனால நல்ல உடனே ரொம்ப நேரம் வந்து வேக வைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த அது வெந்த உடனேயே பருப்பு சாதம் சேர்த்து வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வரும். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்தனா கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்குது பார்க்கறதுக்கு. அப்போ நான் பண்ணுறப்ப நல்ல க்ரீமியாக நல்லா தான் இருந்தது. இதுக்கப்புறம் இறக்கும் போது அந்த சூட்லேயே ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. ஓகேங்களா? இது பண்ணி பாருங்கள். நம்ம ஆர்டினரி டேவாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி ஆனியன் போட்டுக்கோங்க. சரியா? மற்ற நாள்னால் நம்ம போட மாட்டோம், அதனால தான். அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு ஆல்ரெடி போட்டிருக்கேன். பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். சரிங்க?